வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. 2023ஆம் ஆண்டில் குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த 241 பேர் தங்கள் இந்திய குடியுரிமை வேண்டாம் என்று கூறி பாஸ்போர்ட்டை இந்திய அரசிடம் திருப்பி ஒப்படைத்துள்ளனர். 2022ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த எண்ணிக்கை 2 மடங்கு அதிகரித்துள்ளதாக வெளியுறவுத்துறை தகவல். 2014 முதல் 2022 வரையிலான காலகட்டத்தில் குஜராத்திலிருந்து மட்டும் 22,300 பேர் தங்கள் இந்திய குடியுரிமையை கைவிட்டுள்ளனர். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து சட்டவிரோத பண பரிவர்த்தனை சட்டப்பிரிவு 19 படி கைது செய்யப்பட்டது. தவறு என்ற வாதம் குறித்து விரிவான அமர்வு விசாரிக்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா பரிந்துரை. திருப்பதியில் சாமி தரிசனம் செய்ய வரிசையில் சென்றபோது பிராங்க் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்ட டிடிஎஃப் வாசன். பக்தர்கள் மனவருத்தம் அடையும் வகையில் பைத்தியக்கார செயலில் ஈடுபட்டோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேவஸ்தானம் அறிக்கை. அமெரிக்காவில் நடைபெற்ற நேட்டோ மாநாட்டில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை புதின் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அறிமுகம் செய்தது உலகளவில் பேசுபொருளாகியுள்ளது. உக்ரைன் அதிபரை அழைக்கிறேன், அவர் தைரியம் மிக்கவர், அதிபர் புதினை வரவேற்கிறேன் என கூறிவிட்டு உடனே தனது தவறை அறிந்து அதிபர் புதினை ஜெலன்ஸ்கி வீழ்த்துவார் என மாற்றி கூறினார். அதிபர் ஜோ பைடனின் குழப்பமான பேச்சுக்கள் தொடர்ந்து இணையத்தில் சர்ச்சையாகி வருகிறது. கோவை 54வது வார்டு வளர்ச்சி துளசியம்மாள் லேஅவுட் 2ஆம் வீதியில் தார் சாலை அமைக்கும் பணியை மாமன்ற உறுப்பினர் பாக்யம் தனபால் பார்வையிட்டார். தமிழ்நாட்டில் காவல் உதவி ஆய்வாளர்கள் முதல் டிஎஸ்பிக்கள் வரை கைத்துப்பாக்கியை உடன் வைத்திருக்க வேண்டும் என சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதம் உத்தரவு. லத்தி மற்றும் துப்பாக்கிகளை எந்த நேரத்தில் எப்படி கையாள வேண்டும் என்ற பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் என்றும், இனி காவல் நிலைய பொறுப்பு அலுவலர்கள், இன்ஸ்பெக்டர்கள், டிஎஸ்பிக்களின் பணித்திறனுக்கு ஏற்ப மதிப்பெண் வழங்கப்பட்டு அதன் அடிப்படையில் பணியிட மாறுதல் வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். நீதிபதிகளை மை லார்ட், யுவர் லார்ட்ஷிப் என அழைக்க வேண்டாம் என வழக்கறிஞர்களுக்கு அலகாபாத் ஐகோர்ட் பார் கவுன்சில் கோரிக்கை. சர், யுவர் ஹானர் என அழைக்க வலியுறுத்தல். மக்கள் பணத்தில்தான் நீதிபதிகள் ஊதியம் பெறுகின்றனர், அவர்களை கடவுளாக பார்க்க முடியாது என பார் கவுன்சிலின் அறிக்கையில் தெரிவிப்பு. முகேஷ் அம்பானியின் மகன் ஆனந்த் அம்பானியின் திருமணம் மும்பையில் நடைபெற உள்ளதை ஒட்டி நகரத்தின் மிகப்பெரிய ஐடி பூங்காக்களில் ஒன்றான பாண்ட்ரா குர்லா வளாகத்தில் உள்ள நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்களை 15ஆம் தேதி வரை ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துக்கொள்ள அறிவுறுத்தியுள்ளனர். அம்பானி வீட்டு திருமணத்தில் பங்கேற்க உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து தொழிலதிபர்கள், பிரபலங்கள் வரவுள்ளதை ஒட்டி போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டு நிறுவனங்கள் நடவடிக்கை. இந்திய ரேசிங் திருவிழா 2024 கார் பந்தய போட்டிகளில் பங்கேற்கும் கொல்கத்தா ராயல் டைகர்ஸ் அணியை வாங்கியுள்ளார் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரும் பிசிசிஐயின் முன்னாள் தலைவருமான சௌரவ் கங்குலி. கொல்கத்தா அணியுடன் ஹைதராபாத், பெங்களூரு, சென்னை, டெல்லி, கோவா, கொச்சி, அகமதாபாத் என மொத்தம் 8 அணிகள் இதில் பங்கேற்கின்றன. இப்போட்டிகள் வரும் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பரில் நடைபெறவுள்ளன. இந்தியன் ரேசிங் லீக், ஃபார்முலா 4 இந்தியன் சாம்பியன்ஷிப் ஆகிய 2 போட்டிகள் இதில் உள்ளடக்கம். தமிழகத்திற்கு நாளை ஜூலை 12 முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை நாள்தோறும் 1 டிஎம்சி தண்ணீர் வழங்க வேண்டும். வினாடிக்கு 11,500 கன அடி வீதம் தமிழகத்திற்கு காவிரி தண்ணீர் திறக்க வேண்டும் என்று காவிரி நீர் ஒழுங்காற்று குழு தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.